வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 350 கிராம்ஸ் போல் கடல் இறால் எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராம்ஸ் ஆஃப் ப்ரானுக்கு வந்து 500 கிராம்ஸ் போல் ஸ்பெகதியை வந்து நான் பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 85% போல் ஸ்பெகதியை வந்து நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை கலர் பெல் பேப்பர் வந்து 1 நம்பர் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே இது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். எக் பிளான்ட் எடுத்துருக்கேன். எக் பிளான்ட் வந்து நான் 50 கிராம்ஸ் போல் எக் பிளான்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக்கை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேபி கார்ன்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 நம்பர் போல். ஷெஷ்வான் சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸை 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். சோயாவை வந்து 2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஒரு வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். பேபி ஆலூஸ் வந்து நான் 100 கிராம்ஸ் போல் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோபியை வந்து அதே போல் ஒரு 75 கிராம்ஸ் போல் கோபி ஃப்ளாரை வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சால்ட் ஆஸ் பர் ரிக்வைர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் ஆஸ் பர் ரிக்வைர்ட் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணீரும் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணலாம். வினிகர் நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் வினிகர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான நூடுல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்ச ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்ச கார்லிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். அது நல்லா ஒரு அரோமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அந்த அரோமா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இஞ்சி பூந்தினுடைய மனம் வந்து நல்லா அது பொரிஞ்சு நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரோமா வரும். நம்மளுக்கு கலக்கலாம். அந்த அரோமா வரத்து வந்து நம்ம எடுத்து வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் நூடுல்ஸ் செய்யறதுக்கு. இப்போவே சொல்லிடுறேன், லோ ஃப்ளேம் வச்சிடாதீங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே செய்யணும் நம்ம. ஸோ வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே நூடுல்ஸ் செய்கிறதுக்கோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கோ அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன குவான்டிட்டி செஞ்சால் கூட அகலமான குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கியிருப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும். இறால் சேர்த்துட்டோம். ஹை ஃப்ளேமில் இருக்கோம். நம்மளுக்கு இறால் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு 4 மினிட்ஸ் போல் ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. எந்த ஒரு டைப் ஆஃப் இறால் எடுத்தாலும் சரி. அதனால தான் நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இறால் சேர்த்துட்டேன். இறால் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுலில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணி தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்பெகதி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா என்ன டைப் ஆஃப் நூடுல் கூட எடுத்துக்கலாம். கலக்கலாகவே நம்மளுக்கு வேகும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இறால் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஸோ எடுத்து வச்சுக்கிற கோபி ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக் பிளான்ட், அதாவது பெரிய சைஸ் கத்திரிக்காய், இது சூப்பர் மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுங்கிறது மஸ்ட் கிடையாது. உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெறுமனே கேரட், கேப்சிகம், பீன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரானு, க்ரீன் பீஸ், பட்டாணி வரைக்குமே ஆட் பண்ணிட்டு கூட நம்ம செய்யலாம். இல்லைனா வந்து மஷ்ரூம், கேரட், பன்னீர், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கேப்சிகம், இது போலியான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். நான் வந்து ஒரு சர்டன் ஆஃப் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எந்த வெஜிடபிள் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். நான் ஒன்று அந்த வெஜிடபிள் வந்து இறால் கூட நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஜெல் ஆகணும் ஃப்ளேவர். அந்த மாதிரி டைப் ஆஃப் வெஜிடபிளை நீங்கள் சூஸ் பண்ணணும். வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஷெஷ்வான் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஷெஷ்வான் தான் நம்மளுக்கு
காரமே இந்த ரெசிபிக்கு. வேறு எந்த ஒரு அடிஷ்னல் காரமும் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட காரத்துக்கு ஏற்க நீங்கள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரோ இல்லை ஒயிட் பெப்பரோ இல்லை பிளாக் பெப்பர் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்து நம்ம வெஜிடேபிள்லேயே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெஜிடேபிள்லேயும் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நம்மளுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ முழுக்க இன்றைக்கி நான் காரமே வந்து செஷ்வான் தான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா இந்த செஷ்வான் ஃப்ளேவரில் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நான் வெறுமனே செஷ்வான் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரான்ஸ் ஆட் பண்ணி 4 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவலில் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். தெளித்து மட்டும் விற்றுக்கலாம். தண்ணியை ரொம்ப விட தேவையில்ல. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக விற்றுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லா ஃப்ளேவரும் ஒன்றோடு ஒன்று சேர்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விற்றுருக்கேன். ஏன்னா இறால் வந்து 90% போல் குக் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸும் 90% போல் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி சேர்த்து ரிமைனிங் 10% போல் குக் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கீழே வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி அதே நேரத்தில் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் வந்து ஹை ஃப்ளேமில் 1 மினிட் போல் வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இது போல் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் எடுத்துருக்க வெஜிடபிள் வினிகரில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணால் போதும். லைட்டாக அந்த புளிப்புனஸ்க்காக வேண்டி ஆட் பண்ணுறோம். ஸோ வினிகர் ஆட் பண்ணியாச்சு. வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளை எடுத்து வச்சுருக்கிற பெல் பெப்பர்ஸ் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3மே ஆட் பண்ணுங்கிறது மஸ்ட் கிடையாது. எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து மஸ்ட் கிடையாது எக்ஸப்ட் ப்ரான்ஸ். ஏன்னா இது ப்ரான் நூடுல்னால ப்ரான் மட்டும் கம்பல்சரி ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்தந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெல் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் ஸ்டிர் பண்ணி விடலாம். ஸோ பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்ச நூடுல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிர் பண்ணி விடலாம். நம்மளுடைய எல்லா ஃப்ளேவருமே வந்து நூடுல்ஸ் கூட வந்து கரெக்டாக நம்மளுக்கு கலந்து வரணும். ஸ்டிக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நூடுலை வந்து நல்லா கலந்து வைக்கிறதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக சோயா ஆட் பண்ணலாம். நான் வந்து டார்க் சோயா ஆட் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து கம்மி ரேஷியோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து லைட் சோயா எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நூடுல்ஸ் சேர்த்து சாஸ் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் போல் வச்சுட்டு இருந்தேன். நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு கலக்கலாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான ப்ரான் நூடுல்ஸ் எப்படி செஞ்சுட்டு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த நூடுல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸான ரெசிபி வேணாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.